ஹிட்லர் வந்து கம்யூனிஸ்ட் அறிவிச்சுக்கிட்டான். பெரியார் திடலுக்கு போன எல்லா பெரியார் திடலுக்கு போனால் அருண் சோரி கூட போனார் பெரியார் திடலுக்கு. சரி, அதனால பெரியார் திடலுக்கு போனால் விதமா பெரியார் படத்தை வச்சா இதாயிருமா? இந்த நான் கும்புற சாமி எழுதியிருக்கேன் அதனால நான் சாமி ஆயிடுவேனா? பெரியார் கொள்கை தெரியணும், கோட்பாடு தெரியணும். பெரியார் வந்து காங்கிரஸ் ஊழியனும் பாப்பா ஊழியனும் ஜாதி ஊழியனும். ஜெயரஞ்சனை விடவா, ரகுராராஜனை விடவா? ரகுராராஜனை விட விஜய் வரை புரியா? நான் கேட்கிறேன். ரகுராம் ராஜன் அமெரிக்காவுக்கு வந்து பொருளாதார ஆலோசனை சொல்றவரு. அவர் சொல்றாரு டைம் பத்திரிகை கொடுத்த பேட்டியில இந்த வயர்ல சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு பேட்டி கொடுத்தா தமிழ்நாட்டுடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னும் எத்தனை பிரச்சாரம் பண்ண, மக்கள் மத்தியில் சொன்னையா கஜானா காலினி இப்போதுக்கு சொல்ற 200 யூனிட்டுங்கிறது வந்து 2.48 கோடி வீட்டு இணைப்பில் மட்டும்தான் 500 யூனிட்டுக்கு கீழ் தான் மின்சாரத்தை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் சிறு விவசாயி, குறு விவசாயி, ஹெச் முத்திரை கித்திரெல்லாம் குட்டி ஃபில்டர் எல்லாம் ஏற்கனவே எடப்பாடி பேரில் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி 200 யூனிட் ஃப்ரீனா எத்தனை, ஒரு மாதத்துக்கு ரீடிங் எடுப்பியா, 2 மாதத்துக்கு ரீடிங் எடுப்பியா? நல்லா வைக்கிறீங்கப்பா வாழைப்பழத்தை வாயில. என்னதான் நீங்கள் வந்து எடிட் பண்ணாமல் போடுங்க, நான் சொல்கிறது நடக்குதான்னு பார்ப்போம். ஏங்க இது கவர்னர் வந்து சரி, கவர்னர் இந்தியாவில் ஒரு ஜிடிபியில் இந்த வளர்ச்சியடைந்த மாநிலம், அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலம், ஜிஎஸ்டி 2வது கொடுக்குற மாநிலம். இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒரு பர்மனன்ட் கவர்னர் இல்லை? ஏன் போடலை? என்ன காரணம்? இது மாதிரி கவர்னரை வச்சு இல்லை, இப்போ மறுபடியும் ஆளுநர் மாளிகையும் வந்து வந்தே பாடப்பட்டது தேசிய கீதம் பாடப்பட்டது சார். அதான் சார், அதுதான் தமிழ்நாடு தமிழருக்கு, திராவிடருக்கு இனி முடிவான தீர்வு. வடநாட்டுக்காரன் நல்லவனும் இல்லை நம்மவனும் இல்லை அண்ணா சொன்னார். வந்தே மாதரம் பாடக்கூடாது, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, உடல் நல்லா இருக்கப்ப? நல்லா. ஓகே, இப்போ என்னென்னா தமிழகத்தில் புதிய அரசு திரு விஜய் அவர்கள் சிஎம்மாக முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். முதல் நாளே பார்த்தீங்கன்னாக்க தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது புறக்கணிக்கப்பட்டு, அதாவது 3வது இடத்தில் தள்ளப்பட்டு, முதலிடத்தில் வந்தே மாதரமும் 2ஆம் இடத்தில் தேசியம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டங்கள் முடிந்த பிறகுமே அதே நிலை நீடித்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகைக்கு அவர் போயிருக்காரு, அங்கேயும் அதே ஃபார்மாலிட்டி தொடருது. இது கேட்டால் புரோட்டோகாலுங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறக்காமல், குழந்தை பிறந்தோன்னு அந்த குழந்தை முதல் முறையாக வாயை திறந்து கேட்டுச்சான், அம்மா நீ எப்போ தாலி அறுப்ப? பக்கிம் சரத் சந்தர் எழுதிய அந்த நாவல் இருக்கிற வந்தே மாதரம், அது வந்து இந்திய நாட்டுடைய ஒருமைப்பாட்டை சித்தரிக்கிற ஒரு இது இல்லை, புதினம் கிடையாது. அப்போ மரபு அப்படிங்கிறது, நான் 1வதுலேருந்து 10th பாலிடெக்னிக்லாம் படிச்சிருக்கிறேன், பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை பார்த்துருக்குறோம். தமிழ்தாய் வாழ்த்து நாட்டு பண்ணோட முடிஞ்சிடும். 2வது தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கக்கூடாது, அதுக்கு எந்திரிச்சு நிற்கணும் ஒரு ஜீவோ. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், சென்சார் இல்லாமல் என்னை ஒரு படம் எடுக்க விடுங்க, நான் திராவிட நாடு வாங்கி காட்டுறேன்னு சொன்னார். சென்சார் இல்லாமல் படம் எடுத்துருக்குறாங்க இந்து ராஷ்டிரம் அமைக்கிறதுக்காக விஜய் வச்சு. என்ன சொல்றீங்க? பாரதிய ஜனதா கால் வைக்க முடியாத தமிழ்நாட்டில், தமிழ் மண்ணில் வரமேல் ஒரு சுவரட்டி கூட பார்த்தேன். உங்கள் பிராண்டை அழிக்கிறதுல எங்கள் தளபதி எப்போதுமே ஸ்பெஷலிஸ்ட். உங்கள் பிராண்டை அப்படின்னா அது திராவிடம் என்கிற பிராண்ட். உங்கள் பிராண்டு அப்படின்னா அது 2.0 எல்லாருக்கும் எல்லாம் என்கிற பிராண்டு. இந்த பிராண்டை அழிக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி என்னை சேற்றைவாரி இழைத்தாரோ, எல்முருகன் என்ன சேற்றைவாரை இறைத்தாரோ, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து ரேவடி கல்ச்சர்னு அந்த அப்பகெல்லாம் பேசிட்டு, ஆனால் பீகாரில் தேர்தலுக்கு
இலவச அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து கஜானா காலி அப்படின்னு சொன்னாரோ அதை சொல்லியிருக்காரு. தமிழக அரசு கடன் வாங்கணுங்கன்னா ஒன்றிய அரசுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. மொத்த ஜிடிபியில் இத்தனை அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் கடன் வாங்கணும் அப்படின்னு இருக்குது. கடன் பெரிய பேசும்போது 10 லட்சம் கடன் வந்து சேஃபர் சைடு தான் இருக்குது. நீ வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்ற, நீ கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருப்பார்ல, சீஃப் செக்ரட்டரி இருப்பார்ல, ஹோம் செக்ரட்டரி இருப்பார்ல, அவர்கிட்ட முதல்ல கேட்டுட்டு பேசுங்க மிஸ்டர் விஜய், கேட்டுட்டு பேசுங்க. இந்த கேள்வியை ஒன்றிய அரசை நோக்கி கேட்டுருவீங்களா? ஒரு 4 நாளா ஒரு டெம்பரவரி கவர்னரை பற்றி 118 வச்சு இருக்கோ இல்லையோ, என்கிட்ட 107 இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு என்னையத்தான் அழைக்கணும் ஆட்சி அமைக்க அப்படின்னு கேட்க துப்புள்ளாத தாவேகா, கேட்க திராணி இல்லாத விஜய், நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வக்கில்லாமல் கார்ப்பரேட்டுகளால் இயக்கப்படுகிற நீ, கார்ப்பரேட் பெரும் வணிக குழுமங்களால் வழிநடத்தப்படுகிற நீ, இந்திய உளவு நிறுவனம், சிஏஏ போன்ற மேற்குலகத்தினுடைய உளவு நிறுவனங்களுடைய தொடர்பில் இருக்கிற உன் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அவர்களுடைய லாலியை நீ பாடுகிறார். இல்லை, வெள்ளை அறிக்கை வந்து விட்டே அவன் அந்த அளவுக்கு குழம்பு இருக்கா, எதில் என்னென்ன பண்ணிருக்கான்னு தெரியல அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாருல விஜய். அதாவது ஒரு கவர்மெண்ட் எப்படி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க, ஃபிசிக்கல் டெபிசிட்னா என்ன, எவ்வளோ கடன் வாங்கலாம், என்னென்ன திட்டங்களுக்கு கடன் வாங்கலாம், ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட எவ்வளோ வாங்கலாம், உலக வங்கிட்ட எவ்வளோ வாங்கலாம், தொழில் முதலீடுகளை எப்படி ஈர்க்கலாம், இதற்கான வரைமுறைகள் இருக்குது. அதற்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது தெரியாமல் சினிமா படத்தில் ஒரு குளிர் அறைக்குள்ள போய் ஒரு நடிகைக்கு சோப்பு போடுற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு வந்து நேரு ஸ்டேடியத்தில் நின்றுக்கிட்டு கஜானா காலிங்கிற வெக்கமா இல்லை? கஜானா எவ்வளோ காலி உன்னால் சொல்ல முடியுமா? இந்த கஜானாவை வச்சு தான் ஸ்டாலின் எவ்வளோ அசூரன்ஸ் கொடுத்தாரா? ஒன்றிய அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்களையே தமிழ்நாட்டிலிருந்து மகாராஷ்டிரத்துக்கு அடுத்து ஜிடிபி ஜிஎஸ்டி செலுத்துகிறாங்க, ஹியூமன் இண்டெக்ஸில் இவ்வளோ இருக்கிறாங்க, மக்கள் நலத்திட்டங்கள் இவ்வளோ செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் வளர்ச்சி இண்டெக்ஸில் வந்து இருக்கிறாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவுடைய ஜிடியோட இங்கே கூட இருக்கிறாங்க, சைனா அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. ஒன்றிய அரசு பிஜேபி அரசு சொன்ன புள்ளி விவரங்கள் இருக்கு. கூமுட்டை அது தெரியாமல் யார் கஜானா காலின்னு சொல்கிற? 89 திமுக ஆட்சிக்கு வந்தது. மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாவுடைய ஆட்சியை காங்கிரஸ் துரோகிகள் கவிழ்த்து விட்டதனால் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார், பாலைவனத்தில் பயணத்தை தொடங்குகிறோம், கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணார், டெவலப் பண்ணார். ஃபண்டு வர்றதுக்கான என்ன இதில் ரெஜிஸ்ட்ரேஷனில், ரெவன்யூவில், தொழில் இதில் மற்றதுக்கெல்லாம் வரி எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன அரியர்ஸ் இருக்குது, எங்கெங்கே தான் கவர்மெண்ட்டுக்கு பணம் வர வேண்டியிருக்குது, இந்த பெர்மிட் இதெல்லாம் இது பண்ணி பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு இருக்குன்னு சட்டம் கொண்டு வந்தார். இது மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து தான் ஸ்டாலின் ஐயா வந்தாங்க, செஞ்சாங்க. நீ கஜானா காலினா இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மொத்த வரி வருமானம் எவ்வளவு தெரியுமா? செலவு எவ்வளவு தெரியுமா? ₹1 எவ்வளோ வரவு எவ்வளோ கடை அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா? ஆதவர்ஜுனா சொல்லுவானா? அருண்ராஜன்னு மெர்சல் படம் வந்ததுக்கப்புறம் இன்கம் டேக்ஸால் ரைடுக்கு வரப்பட்ட ஒரு மந்திரியில் இருக்கிறாங்க. ரைடுக்கு வந்தவனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ பேசுகிற, வெக்கமா இல்லை? தமிழ்நாட்டுடைய மரபு என்ன? இல்லை, அவர் இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க, மரபு சொல்லுங்க. தமிழ்நாட்டுடைய மரபு என்ன? அந்த மரபை மீறி சினிமாக்காரங்களை, திரையுலக பிரபலங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு பேர் நீ வச்சிருக்கிற. இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு, வீரபாண்டிக்கு, சண்முகத்துக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா? ஏன்னா பெங்காலில் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருந்த
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து கல்லூரி பள்ளிகளில் வந்தே மாதரம் கட்டாயம் என்று சொல்லுகிற மதவெறி பாசிஸ்டுகளுடைய முழக்கத்தை, எண்ணத்தை கவர்னர் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதிய நேருடைய பெயரில் இருக்கிற அரங்கத்தில் பேசுறாங்க, செரோமனியில் பேசுறாங்க. உங்களுக்கு கண்டிக்க துப்பு இல்லையா கம்யூனிஸ்டுகளுக்கு? இதுதான் வந்து திருமாவளவனுடைய அறமா? என்ன கண்டிச்சிருக்கிறாங்க? என்ன கண்டிச்சிருக்காங்க சார்? அறிக்கை விடணும் சார், கருப்பு காட்டணும் சார், கிராஸ் பண்ணணும் சார். என்ன அறிக்கை விட்டுருக்காங்க? இது தப்பா? தப்பு இல்லையா? இது தப்பு. எப்படி தப்பு? வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம். 3 கண்டிஷன்ஸ். 370 பத்தி பேசக்கூடாது, காஷ்மீருக்கான விசேஷ அந்தஸ்தை பத்தி பேசக்கூடாது, ராமர் கோயில் பிரச்சனையை பேசக்கூடாது, பொது சட்டத்தை பேசக்கூடாது, காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஸ்டேரிங் கமிட்டி, நாங்க பிஜேபி மிங்கில கூட்டணியில் இருக்கிறோம், கல்வி அமைச்சர் மாநாடு டெல்லியில, சரசுதந்திரம் பாடுனா பேராசிரியர் அன்புல எந்திரிச்சு வந்துட்டார் போங்கடான்னு. அந்த துப்புல கேட்ட ஜனாதிபதி ஆட்சி வந்துருமா? ஜனாதிபதி ஆட்சிக்கும் விஜய் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சொல்றீங்க? ஜனாதிபதி ஆட்சின்னா டைரக்டா, இப்ப ஜனாதிபதி ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சின்னா அது வந்து நாக்பூர் ஆட்சி தான். விஜயுடைய கூட்டணி ஆட்சி மத்திய அரசு ஆட்சி தல. PM ஸ்ரீ மும்மொழிக்குள்ள ஏத்துக்கிற போறையில ஏத்துக்கிறியா மாட்டையா? வெங்கட்ராமன் கல்வி அமைச்சானலாம் சொல்றீங்களா? இல்ல மும்மொழிக்குள்ள ஏத்துக்கிறியா? அதோட நிலைப்பாடு என்ன? வெங்கட்ராமன் கல்வி அமைச்சானலாம் சொல்றீங்க சார். விஜயோட நிலைப்பாடு என்ன? மத்திய அரசாங்கத்துடைய திரிக்க போதே ஒரு ஹங் அசம்பிளி இருக்கிறவங்களே சீஃப் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதுறானே. எப்படி? ஆக கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு பிளண்டட். ஏற்கனவே பிபிசி இருக்கும்போது ஜோதி பாசு வந்து பிரதமரை ஏத்துக்கங்கன்னு சொன்னாங்க. பிரதமர் மறுத்துட்டாரு. அவங்களுடைய போலிட் பியூரோன்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஏத்துக்கிற மாட்டேன்டாங்க. பிளண்டர் மிஸ்டேக், இமாலய தவறுனர். இந்த கம்யூனிஸ்டுகள் தான் இந்த சிபிஐ சண்முகம் இருக்கிறார்களா, இவர் இந்த சிபிஐ இருக்கிறாங்களா, இவங்க தான் எமர்ஜென்சி ஆதரித்த கட்சி. இந்தியாவிலேயே எமர்ஜென்சியை, அவசர நிலை பிரகடனத்தை ஆதரித்த ஒரே கட்சி ஒன்று அஇஅதிமுக, ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கு தான் பன்ஸ்குரா மாநாட்டில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. ஓகே. உயர் சாதி ஏழைகளுக்கு, அதாவது நூலிபான்கள், பார்ப்பனர்களுக்கு, உயர் சாதி பார்ப்பனர்களுக்கு 3% இருக்கிற பார்ப்பனர்களுக்கு 10% இடஒதுக்கீடு ஆதரித்த கட்சி ராஜ்யசபால, லோக்சபால ஆதரித்த கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. ரெங்கராஜன் கனிமொழி மேடம் அப்பயே திட்டாங்க, வெக்கமா இல்லைன்னு சொல்லி. சமூக நீதி பின்பற்றப்படுமா? 1000 ரூபாய் தொகை தருவீங்களா கேட்டீங்கன்னா கேட்டியா? 6 சிலிண்டர் கேட்டேன். 6 சிலிண்டர் வேணாம். திமுக ஆட்சியில் இருந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை பேருந்து பயணம், ஒரு மகளிர் வந்து பத்திர அலுவலகத்தில் போய் இந்த சொத்தை வந்து பதிஞ்சா அவங்களுக்கு ரத்த சொந்தத்தில் பதிஞ்சா 2% இல்லை 1%. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர் திட்டம், இல்லந்தடி கல்வி, காலையில் உணவு போடுறது, காலையில் உணவு கொடுக்கறது, வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்கிறது, அப்போ IAS IPS படிக்கிறதுக்கான பயிற்சிக்கு இலவச வழங்குறது, இதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரே. இது நடக்கும். இதில் கை வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? என்ன கவர்னர் என்ன கேரளா விட்டு ஓடியா போயிட்டாரு? கேரளா விட்டு ஓடியா போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கள, கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போயிருக்கல. வழக்கு SR பொம்மை விளக்கில் என்ன சொன்னாங்க? கவர்னருக்கு 3 சான்ஸ் தான். ஒன்று சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியை கூப்பிடணும், கூப்பிட்டுட்டு பெரும்பான்மையை நிரூபின்னு ஃப்ளோரில் பெரும்பான்மை வைக்க போகிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் விட ஹைகோர்ட்டில் விட வந்துட்டு, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு போகுது கேஸு. நீ தான் ஒரு ஐஜியை வச்சு போட்டிருக்கியே வழக்கு. உன்ட்ட தான் கிரிமினல் படித்த, காக்கி டவுசர் போட்ட, கிரிமினலாலஜி படித்த, RSS சுத்த RSS கோட் RSS GT நிருமகுமார் இருக்கானே. இது சிபிஐக்கு தெரியாதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியாதா? CPMக்கு தெரியாதா? இந்த காங்கிரஸ் துரோகிகள். காங்கிரஸ்னா துரோகம், துரோகம்னா காங்கிரஸ். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எல்லா மாநிலத்திலும் இன்னைக்கு சங்கிகள் வர்றதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். சுதந்திரத்துக்கு முன்னால முதல் நாள் காங்கிரஸ் மாநாடு நடக்கும், அரே தடையில் இந்து மகாசபா மாநாடு நடக்கும். யாரை கலைக்கலவே? EMS நம்பூதிரிப்படை கலைச்சான், கலைஞரை கலைச்சான், MGR கலைச்சான், SR பொம்மையை கலைச்சான், இருக்கிறத ஃபுல்லாக கலைச்சான் காங்கிரஸ்காரன். கண்ணு முன்னால இந்திய ராணுவத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த சங்கியில் போய் ஒரு வழிபாட்டு தலத்தை வழிபாட்டு தலத்தை இடிக்கிறத வேடிக்கை பார்த்த நரசிம்மராவ் துரோகி. இந்திரா காந்தி அம்மா படுகொலை செய்யப்பட்டதற்கு என்ன காரணம்?
ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை என்ன காரணம்? காலிஸ்தானுக்கு யார் காரணம்? பிந்திரன்வாலே உருவாக்கி விட்டது யார்? காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி. மறந்து விட முடியுமா? 200 யூனிட் ஃப்ரீயா அடிச்சுக்கல. அதெல்லாம் அதாவதுங்க இந்த உங்களுடைய குரலி வித்தை அங்க காமிக்க கூடாது. 200 யூனிட்டுங்க ஃப்ரீ. 500 யூனிட் கன்சம்ஷன் பண்றதுக்கு 500 யூனிட் கன்சம்ஷன் பண்றதுக்கு சரி 200 யூனிட் ஃப்ரீனா எத்தனை ஒரு மாசத்துக்கு ரீடிங் எடுப்பியா? 2 மாசத்துக்கு ரீடிங் எடுப்பியா? 2 மாசம் நல்லா வைக்கிறீங்கப்பா வாழைப்பழத்தை வாயில. அப்புறம் என்ன சொன்னீங்க? சிங்கப்பெண் படை பெண்களுடைய ட்ரக்ஸ். ஆமா ட்ரக்ஸ். சரி ட்ரக்ஸ் எங்க தயாரிக்கிறாங்க? உசிலம்பட்டி தயாரிக்கிறாங்களா? உசிலம்பட்டி, கம்பம், போடிமெட்டிலியா கஞ்சா தயாரிக்கிறான்? டேய், கஞ்சா உள்ள குஜராத் ஃபோர்ட்ரா, குஜராத் முந்த்ரா போர்ட்ல இருக்குது. இந்த நாட்டுடைய NDPS ஹப்பு, போதை பொருள் வணிகத்தினுடைய தொட்டில் அம்பானி அதானி துறைமுகம் அங்கிருந்து வருது. அங்க தடுக்க சொல்லு, இங்க பார்த்து வராது. எப்படி வருது? கஞ்சா யாரும் தயாரிக்க, கஞ்சா செடி வளர்க்கறது இல்லை. ஸ்பெஷல் டீம் இருக்கிறாங்க, நுண்ணறிவு போலீஸ் இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்குல்ல, இது என்ன புதுசா? ஏற்கனவே இருக்குல்லங்க, புதுசா இருக்கிற கஞ்சா விற்கிறவனா, கஞ்சா அடிக்கிறவனா 23 கிலோக்கு மேல வந்தா கமர்ஷியலு லோடுல எல்லாம் ஆந்திரா வழிய குஜராத்ல இருந்தா வருது. எந்த குஜராத்? காந்தி பிறந்த குஜராத்ல இருந்தா வருது, உங்க ஆட்சியில தான் வருது. இதுவரையும் குற்றாவண காப்பகத்தில் தேடிப்பாரு. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லா கிரைமும் நடந்திருக்குது. இன்னைக்கு பெங்கால்ல லெனின் சிலையை உடைச்சிருக்கிற இதுதான் அமைந்த கரையில் இருக்கா பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய கழுத்துல இந்த தாவேக்காவுடைய கொடியை போட்டிருக்க. இதெல்லாம் வெக்கமா இல்லை? இனி தமிழ்நாட்டில் எல்லா விதமான விஜய் ஆட்சி நடக்கும். விஜய் ஒரு பொம்மை. அதிகாரிகள் ஆட்சி நடக்கும். என்ன சொல்றீங்க? அதிகாரிகள் ஆட்சி நடக்கும். சங்கல்ப அறக்கட்டளையில் படித்த சங்கிகள் IAS IPS இடங்களை உட்கார வைக்கப்படுவாங்க. இந்த மொழி தெரியாதவன், பண்பாடு தெரியாதவன் கலெக்டரா IPS இருப்பான். நைட்டா மணல் லாரியை வச்சு தலைவருடைய சிறையை தகர்ப்பான், ஜாதி கலத்தை உருவாக்குவான், மத கலத்தை உருவாக்குவான். சம்பள உயர்வு கேட்டு ஒரு கோரிக்கைக்காக ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கூடுனா துப்பாக்கி நடக்கும். விஜய் ஒரு மிகப்பெரிய டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி. என்ன சொல்றீங்க? சர்வாதிகாரம் தாங்க. அவன் சினிமா அந்த மென்டாலிட்டியில இருந்து, சினிமா மோகத்தில இருந்து, சினிமா மணல்ல இருந்து, கேரவேன்ல இருந்து அவர் இன்னும் வரலையே. 3வது முறையா போய் கவர்னரை பார்த்துட்டு CPM ஆபீஸ்க்கு வந்து என்ன சொன்னார் முத்தரசன்ட்ட? அந்த ஆடியோ கேட்டீங்களா? கவர்னர் மாளிகை ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு, ஸ்டெப்பால வலிக்குதுங்கிறான். ஒரு வெக்கமா இல்ல? இப்ப மறுபடியும் ஆளுநர் மாளிகையும் வந்து வந்தே மாதம் பாடப்பட்டிருக்கு, தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. சார் அதான் சார், அதுதான் தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிடருக்கே. இனி முடிவான தீர்வு. வடநாட்டுக்காரன் நல்லவனும் இல்லை நம்மவனும் இல்லை அண்ணா சொன்னார். வந்தே மாதரம் பாடக்கூடாது, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏங்க தமிழ்நாட்டில் RSS உடைய சாகா பயிற்சி நடக்க போதுங்க. தமிழ்நாட்டு கல்லூரிகள்ல, தமிழ்நாடு அரசு பள்ளிக்குள்ள விஜய் கொடுப்பாருங்க. திருமாவளவன் பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு பார்ப்போம். என்னதான் நீங்க வந்து எடிட் பண்ணாம போடுங்க, நான் சொல்றது நடக்குதான்னு பார்ப்போம். ஏங்க இது கவர்னர் வந்து சரி, கவர்னர் இந்தியாவில் ஒரு GDPயில் இந்த வளர்ச்சி அடைந்த மாநிலம், அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலம், GST 2வது கொடுக்குற மாநிலம். இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒரு பர்மனன்ட் கவர்னர் இல்லை? ஏன் போடல? என்ன காரணம்? இது மாதிரி கவர்னரை வச்சு பிரிட்டிஷ் கவர்னர் செஞ்சா பாருங்க, மாகாண ஆளுநரை. அது மாதிரி பிரிட்டிஷ் கவர்னர் மாதிரி இங்க இருக்க சொல்லிடுவான். இங்க ஒரு பையன் சனாதனம் மாறாதுன்னு சொல்லிட்டே இருந்தா பாருங்க, RN ரவி. அவன் ஒரு அரசு சொத்தை வித்து அவன் அண்ணாமலை வித்து மாட்டிக்கிட்டான். இப்ப அங்க போயிருக்கிறான். அப்ப அது மாதிரி இவர் கேரளாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு வித்யாசாகர் இருந்தார் பாருங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு இப்படிதான் இருப்பா, கவர்னர் தான் இருப்பார். விஜய் ஒரு பொம்மை. இந்த பாருங்க சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் வந்து அதிகாரிடம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தானே அதெல்லாம்? ஏங்க அதெல்லாம் கடமை. அது என்ன ஆலோசனை பண்ணி என்ன பண்ண போறோம் பார்ப்போம். இனிமேல் ஹென்ரி டிஃபென்ஸுக்கு தான் நிறைய வேலை இருக்கும். என்ன சொல்றீங்க? கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் டெத்து, கஸ்டோடியல் என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர் நடக்கும். 2வது இது அமித்ஷாவோட ப்ராடக்ட், காங்கிரஸ்காரனோட ப்ராடக்ட். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்க விஷ்ணு சக்கரவர்த்தி இந்த பெங்களூர்ல கர்நாடகா தேர்தல் நடந்த வாக்குப்பதிவில் முறைகேடு நடக்கிறதுனால அவர் வெளிக்கொண்டு வந்தவர். அவர் RSS அவர் வந்து மன்மோகன் சிங் வேலை பார்த்தாரு.
வேலை பார்த்தார் உதவி ஆலோசகரா. அவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆளு. அவருக்கு மயிலாடுதுறையில் சீட்டு தரக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்தனால அந்த கடுப்பில் போட்டுட்டாரு. ப. சிதம்பரம் ஷெராபுதீன் ஷேக் ஃபேக் என்கவுண்டரில் அமித்ஷாவை கைது பண்ணிட்டு அவர் கந்தசாமின்னு ஒரு நல்ல அதிகாரி, தமிழ் அதிகாரி இருந்தார், அவரை வச்சு கைது பண்ணார். அதுக்கடுத்து ட்ரையல் நடக்கும்போது சரியாக நடக்கலை. அமித்ஷாட்ட காசு வாங்கிட்டார் சிதம்பரம். இதுதான் அந்த அலைன்ஸு. அப்போ தமிழ்நாட்டில் ஒழிக்க நினைச்ச பிராண்ட் இருக்குல்ல, கலகம் இல்லாத பிராண்டு, அந்த ஒழிக்க நினைச்ச பிராண்டை ஒழிக்கிறதுக்காக நாக்பூரும் ஜன்பத் டெல்லியும் சேர்ந்து நடத்தின நாடகம். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஆளுகளை இங்கே டெப்டேஷன் தூக்கி போடுவாங்க, ஒரு குழப்பம் பண்ணுவாங்க. விஜய் ஒரு பொம்மை தான், விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. ஆதவர்ஜினாவை சும்மா வச்சுக்கிறோங்க. செங்கோட்டையெல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார், செங்கோட்டையனை பிடிச்சி வச்ச பிள்ளையார். இதே சண்முகம் தான் சொன்னார். வாச்சாத்தியில் ஆயிரக்கணக்கான பெண்களை அதிரடிப்படை பாலியல் வல்லுறவு வீரப்பண தேடுன்ற பேரில் பண்ணப்போ அதுக்கு எதிராக நாங்கள் சதாசிவன் கமிஷன் வைக்க போராடணும், எங்களை கொள்றதுக்கு போலீஸுக்கு உத்தரவிட்டார் செங்கோட்டைன்னு சொன்னார். இந்த சிகப்புத்துண்டு சண்முகம் விமர்சனம் தான். என்ன அப்படின்னா இது காங்கிரஸ் பிஜேபியோட பிளான், காங்கிரஸ் பிஜேபியோட பிளான். இந்த ஆள் சொல்கிறான் பாசிசமா பாயாசமா. நேற்று தெரிஞ்சா 4 நாளா மாப்பிள்ளை உன்னை நடக்க விட்டாங்கல்ல, காரில் யூட்டன் அடிக்க விட்டாங்கல்ல கிண்டியிலேருந்து, பாயாசமா பாசிசமா பாயாசமா பார்த்தியா பாரு. இனி உனக்கு அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கிற எல்லா பேருடைய நீ கோட் சூட்டு போட்டிருந்தையில அவங்கெல்லாம் சட்டை தான் போட்டிருப்பாங்க. இல்லை இப்படி தொட்டு பாரு, தொட்டு பாரு என்ன இருக்குன்னு பாரு, என்ன இருக்குன்னு பாரு, இப்படி தொட்டு பாருப்பா, துணிஞ்சு பாரு. இன்னொருத்தர் இருந்தார் 200 யூனிட்டுங்கிறது 2.48 கோடி வீட்டு இணைப்பில் மட்டும்தான் 500 யூனிட்டுக்கு கீழே தான் மின்சாரத்தை பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் சிறு விவசாயி குறு விவசாயி ஹெச் முத்திரை கித்திரெல்லாம் குத்தி ஃபில்டர் எல்லாம் ஏற்கனவே எடப்பாடி பேரில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உடச்சி விட்டாருங்க கலைஞர். ஃபஸ்ட்டு 5 கிலோ அரிசி புரின்னு சொன்னார். பயணம் இவர் முதல் கையெழுத்து பேருந்து பயணம்னு சொன்னார். எல்லா பேத்துக்கும் சொன்னார். 1000 ரூபா சொன்னார். எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா திரும்பி போட்டாங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு மக்கள் கையில் பணம் இருக்குன்னு சொன்னாங்க. பணம் இருக்கணும், கார்பரேட் கையில் பணம் இருக்கக்கூடாது, மக்கள் கையில் பணம் இருக்கணும், மக்கள் கையில் பணம் இருக்கணும் அப்படின்னு இந்த திட்டத்தை ஸ்டாலின் கொண்டாரு. அந்த பொருளாதார ஆலோசகராக ஜெயரஞ்சனை விடவா, ரகுராராஜனை விடவா, ரகுராராஜனை விட விஜய் வரி பிடிங்கியா நான் கேட்குறேன். ரகுராம் ராஜன் அமெரிக்காவுக்கு பொருளாதார ஆலோசகர் சொல்கிறவர். அவர் சொல்கிறாரு டைம் பத்திரிக்கை கொடுத்த பேட்டியில் இந்த வயரில் சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு பேட்டி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுடைய ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த குற்றச்சாட்டை நீ விஜய் சொன்னையா, நீ எத்தனை இடத்துல பிரச்சாரம் பண்ண, மக்கள் மத்தியில் சொன்னையா, கஜானா காலின்னு இப்போ எதுக்கு சொல்கிற? அப்போ இறுதியா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அப்பட்டமான பாஜக ஆட்சி தான் நடக்க போகுது சார். அதுக்கு கவர்னர் ஆட்சி மேலுங்கிற மாதிரி நடக்கு. அது வேணாம் தானே இப்போ இந்த முடிவுக்கு வந்தது. விஜய் ஆட்சியும் அமித்ஷா ஆட்சியும் ஒன்று. பெரியார் திடலுக்குலாம் போயிருக்காருங்க இப்போ விஜய். எங்கே வேணாலும் போவாங்க, ஏன் போகக்கூடாதா பெரியார் திடலுக்கு? அப்போ கொள்கை கோட்பாடு ஏங்க உலகத்தையே உலக போலீஸ் அமெரிக்காவில் ஒருத்தன் ஒரு அன்டெமோக்ராட்டிக்காக வர்றான், அந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒருத்தன் பதவிக்கு வர்றான்னா அந்த பதவிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஒரு சபை இருக்குது, அறிவுத்துறையினர் சபை. அந்த அறிவுத்துறையினர் சபை என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்து, புஷ்ஷை பார்த்து, ஒபாமா பார்த்து கேள்வி கேட்டிருக்கானா, நீ ஏன்டா 3ஆம் உலக நாடு மேலே குண்டு போடுற, ஏன்டா ஆயுதம் விற்கிற, ஏன்டா இப்படி அழிச்சாட்டியம் பண்ணி கேட்டிருக்கானா? இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய அறிவுத்துறையினர் சபை இருக்கிறதுனாலேயே டோனி பிளேர் கட்சி கூட என்ன கட்சி, லேபர் கட்சி தான், லேபர் பார்ட்டி தான். ஹிட்லர் கம்யூனிஸ்ட் அறிவிச்சுக்கிட்டான். பெரியார் திடலுக்கு போன எல்லா பெரியார் திடலுக்கு போனால் அருண் சோரி கூட போனார் பெரியார் திடலுக்கு. சரி, அதனால பெரியார் திடலுக்கு போனால் பெரியார் படத்தை வச்சா இதாயிருமா? இந்த நான் கும்புற சாமி எழுதியிருக்கேன் அதனால நான் சாமி ஆயிரும்னா? பெரியார் கொள்கை தெரியணும், கோட்பாடு தெரியணும். பெரியார்
காங்கிரஸ் ஒழியணும், பாப்பா ஒழியணும், ஜாதி ஒழியணும் சொன்னார். பொது உடைமை வேணும்னு சொன்னார். நீ ஒத்துக்குருவியா? உன்னுடைய சொத்து 10 கோடி உன் சொத்தை முளை காட்டு, வெளியில் காட்டு. அண்ணா எவ்வளோ சொத்து வச்சுருந்தார்? எம்ஜிஆர் தன்னுடைய இறப்புக்கு பிறகு இந்த சொத்துக்களெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சு போனார். காமராஜர் தெரியும் உங்களுக்கு. காமராஜர் இந்த லோக்பால் கொண்டு வாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணி கார்ப்பரேட் குழுமங்களால் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட அன்னகாசரை கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவர் விஜய். இப்போ எங்கே போனீங்க? ஃபீட் அல்ஃபோன்ஸ், கோபண்ணா, சசிகாந்த் செந்தில், பொருளாதார ஆசிரியர் சீனிவாசன் எங்கே போனீங்க? பதில் சொல்லுங்க. ஓகே ஓகே. மெர்சல் படம் வெளிவந்தப்போ 2014 இன்கம் டேக்ஸ் ரைடில் 15 கோடி ரூபாய் எடுத்து 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டியிருக்காரு. அதை நீங்கள் அசட் டிக்ளரேஷன் அஃபிடவிட்டில், எலெக்ஷன் அசட் டிக்ளரேஷன் அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கிறீங்களா? இது தெரியாதா? அப்போ தீய சக்தி அப்படிங்கிறத திமுகவை அழிக்கணும். திமுகவை அழிக்கணும் என்றா என்ன பொருள்னா, தனிப்பட்ட ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ அழிக்கிறதில்லை, எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அந்த சமூக நீதி கோட்பாட்டை அழிக்கணும். சமூக நீதி கோட்பாட்டை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2000 வருட போர் நீதி கட்சியிலிருந்து இன்னையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ விமர்சனம்! காலையில் உணவு திட்டம் போட்டால் கக்கூசு நிரம்பு தினமலர் எழுதுகிறான். திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்னு மாலை முரசு எழுதுகிறான். 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வாங்குறான் அப்படின்னு எழுதுகிறான். செந்தில் பாலாஜி கொள்ளையடிச்சிட்டாருன்னா 2,76,000 கோடி 2Gயில் ஊழல் பண்ணிட்டாரு ராஜா அப்படின்னா எவ்வளோட ரெக்கவரி பண்ணீங்க, எவ்வளோட எஃப்ஐஆரில் காமிச்சிங்க கேட்டால் கடைசியில் அசம்சன் லாஸ்ன்னு சொன்னான். ராஜாவே நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் டெல்லி சென்னை ஹைகோர்ட்டில் வாதாடி வெளியில் வந்தாங்க, கனிமொழி வெளியில் வந்தாங்க. அப்புறம் நீ அப்பீல் போன ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றும் இல்லை, கேஸு ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வரீங்க சார்? இது 2000 ஆண்டு கால திராவிட ஆரிய யுத்தம். இந்த திராவிட ஆரிய யுத்தத்தில் நாங்கள் களத்தை இழந்திருக்கோம், யுத்தத்தை இழக்கலை. மீண்டும் வருவோம். நன்றி சார்.